என்ன ஒரு ஏழை ஒரு மாதிரி பேர்லாம் மாத்திக்கிட்டு சொல்றேன். நம்ம ஆளு டிஃபரெண்டா மாறிக்கணும் அப்படியே. எப்படியா பேர் சொல்லு? நீ பேர் கோயின்சாமியா? என் பேர் கோயின்சாமி. என் பேர் கான்சாமி. கோயின்சாமி கந்தசாமி. என் பேர் தான் கோயின்சாமி, உன் பேர் தான் கான்சாமி. என்னடா குழப்பம்? இப்பதான் என்ன கோயின்சாமி? உன் பேர் கோயின்சாமியா? என் பேர் கோயின்சாமி. என் பேர் கான்சாமி. கந்தசாமி. என் பேர் கோயின்சாமியா? உன் பேர் கான்சாமி. இல்ல நம்ம மந்திரங்கத்துக்கு போக மாட்டோம். ஏதாவது ஒரு பேரு போய் சொல்லலாம், மந்திரம் கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியா ஒரு பூவாய் முளைத்தாய். நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது உன்னைத்தானே. எனக்கு இந்த முச்சு கிராமத்தில் யாருமே கிடையாது. என் மனைவி மருந்து கண்டிப்பா கூலி கவலன் எப்படிப்பட்ட நாடு நம்முடைய மருத நாடு, சீலம் சிறப்பு வாழ்ந்த நாடு. நம்முடைய நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையின்றி ஜமீன்தாராக இருந்து நாம் பரிபாலனம் செய்து வருகிறோம். இருந்தாலும் எனக்கென்று ஒரே மகள், ஒப்பற்ற மகள். அவனை முச்சல் கிராமத்தில் உள்ள அவளோ சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருவதாக செய்தி. அவளுக்கு திருமணம் நடந்து 20 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையில் அவள் தாய் வீட்டை நானும் என் மகளை பார்த்து சென்றதில்லை. ஏனென்றால் அவள் யாதொரு குறையின்றி வாழ்ந்து வருவதாக செய்தி. இருந்தாலும் நம்முடைய நாட்டு மக்கள் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். நான் அமர்வே தாய்நாட்டு
இடத்துக்கு நான் சென்றதே இல்லை. நான் இப்போது என்ன தந்தைக்கு சென்று நான் என்னதான் செய்வேன்? மலை காட்டி வரும் குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிடி? குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிடி? ஏய், நான் நாட்டை சுற்றி வரும் சமயத்தில் ஏது அழுகுரல் ரசிக்கிறது யாரும் தெரியலையா? அந்த அழுகுரல் ஓசை வரும் திசையை நோக்கி செல்லலாம். புறப்பட்டு வா. மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிடி? அழுகுரல் ஓசை கேட்கிறதே தவிர அழுகுரல் சரி, இன்னும் சிறிது நேரம் சென்று வரலாம். புறப்பட்டு வா. மறந்தால் மானே நினைக்கணும் மாமா நிலவே நீதானே நீதானே. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிடி? இதற்கு மறுநாட்டுக்கு வந்துவிட்டேன். உள்ளே சென்று என் தந்தையை சந்திக்க வேண்டுமே. அப்பா அவனுக்கு என்ன குறை நேர்ந்தது? அந்த கல்வியில் சிந்தையுமாக இருந்தார். சரி, வளர்ந்து பார்க்கலாம். மகளின் அழுகுரல் ஓசை போல் கேட்டது. அம்மா ஐயா என்ன குறை நேர்ந்தது என்று அப்பா மகளே, அப்பா மகளே, என்னம்மா இது? என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? ஏன் அழுது கொண்டு வந்தாய்? இல்லையப்பா. உன் கணவரோடு சண்டை போட்டுக் கொண்டு அச்சோ, வந்திருக்காயா? சண்டை என்பதே கிடையாதப்பா. உன் கணவரை சித்திரவதை செய்தாரா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லையப்பா. பிறகு ஏன் அழுது கொண்டு வருகிறார்? அப்பா, உங்களை பார்க்க வேண்டும் நினைத்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறுத்தி ஒன்று கேட்கலாம் என்று ஓடி வந்திருக்கிறேன். உனக்கு இல்லாதது என்னம்மா? என்னை கற்றுக் கொள்கிறாய்? ஏன்? இதை பாருங்களப்பா, ஒன்றுமில்லையப்பா. என் நாட்டில் இருக்கும் குடிமக்கள் எல்லாம்
அனைவரும் வெளியேறிவிட்டார்களா? அது மட்டும் இல்லாம ஆமா, ஏன் நாட்டை விட்டு வெளியேறினார்கள்? எனக்கு என்னவென்று தெரியவில்லையப்பா. அது மட்டும் இல்லாமல் அறுவடைக்கு நெல் அறுவடை செய்வதற்காக நம் நாட்டில் இருக்கும் குடிமக்களை அழைத்து வரும்படி என் கணவர் கேட்டார் அப்பா. என் நாட்டிலிருந்து குடிமக்கள் நீ அழைத்து செல்ல போகிறாய். ஆமா, உன் நாட்டு மக்கள் வெளியேற காரணம் என்ன? அவர்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தீர்களா? ஊதியத்தை சரியாக தான் அப்பா கொடுத்திருக்கிறார். சரியாக கொடுத்தார்கள். சரியாக கொடுத்தா அவர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள்? சரி, என் நாட்டில் நாட்டு வேணுமா? என் நாட்டில் அனுப்ப முடியாது. அப்பா, இது பாருங்க. என் கணவர் மீது கோவக்காரங்கப்பா. இதை போய் நான் எப்படி அப்பா இழுத்து வைப்பேன்? இதை பாருங்கப்பா, எனக்கு பொருள் எதுவும் வேண்டாம் அப்பா. நம் நாட்டிற்கு குடிமக்களை மட்டுமே ஒருவரை அழைப்பா. நான் சொல்லிருக்கேன், இப்படித்தான் முன்னொரு நேரத்திலே உன்னுடைய கணவரிடத்திலே மந்தாடி கேட்டு அப்பா, எனக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறது, உன் நாட்டில் அனுப்பி வையுங்கள் என்று கேட்டதற்கு மறுத்துவிட்டால் உன் கணவர். தற்போது ஆண்களுக்கு எப்படி அனுப்ப முடியும்? அது மட்டுமல்லாது உன் நாட்டு மக்களுக்கு உழைப்பவர்களுக்கு என்ன ஊதியம் கொடுத்தீர்கள்? அப்பா, ஆண் நாட்களுக்கு 1.25 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அப்பா. 1.25 ரூபாயா? எந்த காலத்துல? பிறகு பெண்களுக்கு 1 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அப்பா. 1 ரூபாய். ஆமா. இந்த கூலி, இந்த ஊதியத்திற்கு யார் பணி செய்ய வருவார்கள்? உன் நாட்டிற்கு என் நாட்டு மக்களை அனுப்ப முடியாது. அப்பா, சென்று வா. யோசிக்க வேண்டாம் அப்பா. இந்த மகளுக்காக ஒருவர் யோசிங்கள் அப்பா. மகளே, எனக்கு இருப்பதோ 5 வேலை நிலம், உண்மைதான். 500 வேலை. உண்மைதான். அந்த 500 வேலை வேண்டுமானாலும் கேட்டு தருகிறேன். அப்பா, அது மட்டுமல்ல, உன் தாய்க்கு சொந்தமான 500 பவுன் தங்க நகைகள் விட்டது, அதை வேண்டுமே நான் கேட்டு தருகிறேன். ஆனால் என் நாட்டில் ஒரே ஒரு ஆட்டை கூட அனுப்ப முடியாது. சென்று வா. இதய வீணை தூங்கும்போது பாட முடியும். இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? மரியாதையா கூறுகிறேன், பெற்ற மகளாயிட்டு என்று உச்ச தந்தை கூறுகிறேன். போக முடியுமா? முடியாது. உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடு வேஷம் உண்மையாகுமா? விளக்கை துடைத்து விட்டால் வெளிச்சம் தோன்றுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா?
என் கணவரால் கோபக்காரர் ஆயிற்று. என் தந்தை கூலியாட்கள் அனுப்ப முடியாது. அப்படி என்று எடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் எப்படி என் கணவரிடத்தில் சென்று விளைப்பேன்? உடனே சென்று என் கணவரை சந்திக்கிறேன். ஒத்தையடி பாதையிலே புருஷன தொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு. ஆட்களை கொண்டு வருவா உண்மைதான். ஆமா வா 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 வா. முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோற கோத்து வச்சேன். பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சேன். ஒத்தையடி பாதையிலே புருஷன தொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு. வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. என் கணவருக்கு சென்று நான் எப்படி எடுத்து வைத்துக் கொள்கிறேன் தெரியவில்லையே. என் மனைவி சென்றா உண்மைதானுங்க. கூலி ஆட்கள் அழைத்து வரும் உண்மைதான். ஆனா இதுவரை காணவில்லையே. வருவாங்க. சரி வருவரை பார்ப்போமா? வருவரை காத்து ஆட்கள் வராங்களா பாரு. தமிழ்நாட்டுக்கு சென்றியா? அண்ணா, ஆட்களை கூட்டின்னு வந்துட்டியா? ஆட்கள் தான் வராங்க. ஆட்கள் வந்தாங்களா வரலையா? அறுவடை செய்ய வேண்டும். இங்க பாருடா. ஆமா. என் கணவருக்கு சென்று கூலியாட்கள் வேண்டும் என்று கேட்டேன். கேட்டீங்க? நான் கேட்டதுக்கு எங்க அப்பா ஆ. ஒரு நேரத்துல என் கணவர்கிட்ட எங்க அப்பா கேட்டாராம். நானு? என் நாட்டுல அறுவடை செய்வதற்காக நாட்டு மக்கள் அனுப்பி வைங்கன்னு கேட்டாராம். உங்க அப்பா கேட்டாரு? ஆமா. ஆ. இவர் அனுப்பி வைக்காதனால ஆ. இப்ப அவரு அனுப்பி விடுறதுன்னு சொல்லிட்டாரு. ஓ, அப்ப உங்க வீட்டுக்கு உங்க அப்பங்காரா பழி வாங்குறாரா? அவரே கோவத்துல இருக்கிறாரு. இப்ப கூண்டு வர முடியலன்னு சொல்ல போறியா? நான் சொல்லிட்டு வரேன். அன்பு, பார்த்து சொல்லுடா. பார்த்தானே நான் சொல்றேன். பார்த்து இப்போ எனக்கு உனக்கு எங்க அனுப்புனீங்க? மருதநாடுக்கு என்னத்துக்கு அனுப்புனீங்க? கூலி ஆட்கள் அழைத்து வர. சொல்லணும் மதியா சொல்லணும் தானே? ஆமா. கூட்டுமா இல்லையா? போய் எத்தனை பேர் வந்து கூட்டு வரணுமா இல்லையா? அண்ணா கூட்டினா வரணும் கொண்டாட்டி. அவசரப்படாதுங்க. ஏன் கூட்டின்னு வரணும் காரணம் கேளு. காரணம் ஒரு நேரத்துல உன்னுடைய மாமனார் இருக்கிறாரு. ஆமா. அவங்க நாட்டுல ஆட்சி வருது. கூட ஆட்சியில் வேலை கேட்டாங்களே. கேட்டாங்க நீ அனுப்பலையாமே. அனுப்ப முடியாது சொல்லிட்டாங்க. இதனால அவரு அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா உங்க மாமனார் உங்களுக்கு பழிக்கு பழி வாங்குறாரா? என்ன ஒரு இதுமா பழிக்கு பழி வாங்குறானா? யாரு 500 வேலைக்கு சொந்தக்காரன். ஆமா. நான் யாரு 1000 வேலைக்கு சொந்தக்காரன். ஆமா. அவன் என்ன பழி வாங்கிட்டான். பழி வாங்குறான். இதுல யாரு காரணம்? உன்னுடைய மனைவி காரணம். இவன் மனைவி உன் மேல பயம் இருந்தா கண்டிப்பா கூட்டின்னு வந்திருப்பாங்க. உன் மேல பயம் கிடையாது. எனக்கு எல்லாம் உன் மனைவி மேல தப்பு. நீ சொல்ல தப்பு உண்மைதான். ஆமாங்க. அவனுக்கு பழம் என்பது கிடையாது. ஆமா. அவன் குடுப்பாடுற பொண்ணு வீட்டுக்கார சொன்னா கொண்டாட்டி செய்யணும். செய்தா நான் என்ன சொன்னேன்? போய் நெருமணி வரையா இல்லையே. கூலி ஆட்கள் எங்க? அத்தா, கூலியாட்கள் அழைத்து வருதுன்னு சொன்னீங்க அத்தா.
நான் கேட்டதுக்கு என் தந்தை தான் அனுப்பும் அவர் சொல்லிருக்கிறார் நீ ஆய்ந்திருக்க கை கால வீழ்ந்திருக்கணும் கணவன் சொல்ல தட்டா நடத்துற ஒரு பெண்ணு கூலி ஆட்கள் எங்க அத்தா என் அப்பா அங்கே சேர்த்து மணி வந்துட்டாடி பாவி அத்தா அப்பா வரல வரலையே அத்தா வரல அடி பாடி 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 வரலாமா நீ சேர்த்து மருந்தவன சந்தோஷப்பட்டு விவசாயம் அப்படியே தடைப்பட்டு நிக்குது விடலாமா சத்தியமா விடக்கூடாது விடவே கூடாது. எப்போ ஒரு கணவன் சொல்லி நீ மீறினியோ நீ இருக்கலாமா இருக்கல அன்பான உறவு இது அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே துன்பம் விளைந்ததன் முடிவு துன்பம் விளைந்ததன் முடிவு அன்பான உறவே அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே துன்பம் விளைந்ததன் முடிவு துன்பம் விளைந்ததன் முடிவு அன்பான உறவே அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே துன்பம் விளைந்ததன் முடிவு துன்பம் விளைந்ததன் முடிவு அன்பான உறவே இது ஆகாத வரவே கட்டின மனைவென்று பாரு அவரை கொல்ல போறீங்க நியாயமா? ஆமாண்டா உன் மனுஷத்துல உனக்கு யார் சோறு போடுவா? சொல்லு பாக்கலாம். அறுவடை செய்யணும் அதுதானே? இதற்கான வழி எங்க இருக்கு நான் சொல்றேன். அதனால கத்தி வரும்போது சரி போட்டுனா அம்மா அனுப்பு. என் மௌத்து விடுங்க விடுங்க மனைவி திட்ட கூடாதுங்க. மூஞ்சி எடுத்து போட எவன்டா கூலி ஆளா சரி விடுங்க விடுங்க. கட்டின மனைவி திட்டலாமா? திட்டக்கூடாது. திட்டுடா 1000 நிலங்கள் அறுவடை தேவையாக உள்ளது. தயாரா இருக்குது அறுவடை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வது தெரியாம நீங்க திரு முயற்சி கொண்டிருக்கீர்கள். உண்மை. இதற்கான வழிகளை நான் சொல்றேன். என்ன வழி ஏன் உன் கூட நான் கணக்கு பண்ணுங்கிறேன் அதானே. எதுக்குறேன்? வழி நீங்க தான் கணக்கு நான் தான் கணக்கு பண்ணல. அறுவடை செய்யணுமா? அதுக்கான வழி எங்க இருக்குது? என்ன வழி மலையாளத்துல மலையாள பயிர் ஒத்துக்கிறாரு. மலையாளத்துல மலையாள பயிர் ஏன்னு கேளு. ஏன் மனிதனால் முடியாதது மாந்திர
சக்தியால முடியும். மனிதனால் முடியாது, மந்திர சக்தியால முடியும். ஆமாங்க. சரி, மலையாளத்துல மலையாள பைரவர் இருக்கிறாரு. அவர் கரத்திலே ஒரு மந்திர கோல் இருக்குது. அந்த மந்திர கோல் வைத்துக் கொண்டு 1000 பேர் வானா வருவாங்க, 1000 பேர் போனா போவாங்க. மந்திரம் நம்ம கத்துக்கிட்டு வந்தா 1000 பேர் மந்திரவாதி அவரு மலையாளத்துல. ஆமா, அவரிடத்தில் நம்ம சென்று அவருக்கு படிவிட வேலை செய்து அவர் கிட்ட இருக்கிற மதத்தை நம்மளும் கத்துக்கலாம். கத்துக்கிட்டா அவர் சொல்ற மாதிரி 1000 பேர் வானா நம்ம வருவாங்க, 1000 பேர் போனா போவாங்க. இந்த விளையாட்டு 1000 பேர் வருவோம். ஆமா, 1000 பேர் போனா போவோம். நம்ம கத்துக்கணும். நல்ல யோசனை. மலையாளம் போனோம். இப்ப மலையாளம் அது மட்டும் கிடையாது, இப்படியே போன வந்து கத்தர மாட்டான். ஏங்க ஏன் சொல்றீங்க? நாட்டுக்கு ஜமீன்தார் கோடான போய் சொத்து வச்சிருக்கீங்க, நம்ம பணம் செஞ்சா அவன் கத்தர மாட்டான். ஒரு ஏழையா ஊரு மாறி போனோம், ஒரு பிச்சைக்காரனா, ஒரு பிச்சைக்காரனா யாசனை ஆகிற மாதிரி போனோம். அந்த யோசனை நல்லா இருக்கும். நடிச்சுன்னு போனங்க, ஒரு நடிப்பா போனோம். ஒரு ஏழை ஊர் மாதிரி பேர்லாம் மாத்தின்னு போயிடலாம். ஆமா, ஏழை வாழ பேரு ஜமீன்தாரு. ஆமா, ஜமீன்தார் அதெல்லாம் சொன்னா கத்தர மாட்டான். அறுவடை செய்யணும் ஒரு ஏழை ஊர் மாதிரி பேர்லாம் மாத்திக்கிட்டு சொல்றோம். நம்ம ஆளை டிஃபரெண்டா மாறிக்கணும். அப்படியே எப்படியா பேர் சொல்லு. உன் பேர் கோயின்சாமியா? என் பேர் கோவிந்தசாமி. என் பேர் கான்சாமி. கோவிந்தசாமி கந்தசாமி. என் பேர் தான் கோயின்சாமி, உன் பேர் தான் கான்சாமி. என்னடா குழப்பம்? இப்பதான் கோவிந்தசாமி. உன் பேர் கோயின்சாமியா? என் பேர் கோவிந்தசாமி. என் பேர் கான்சாமி. கந்தசாமி. என் பேர் கோயின்சாமியா? உன் பேர் கான்சாமி. இல்ல நம்ம மந்திரம் கத்து போக மாட்டோம். ஏதோ ஒரு பேரு போய் சொல்லலாம், வந்து கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியா உன் மனைவி கிட்ட அடிச்சல ஆசையா உங்களுக்கு பேசிட்டே ஒரு வார்த்தை பேசிட்டு வா. ஏன்னா மலையாளத்துக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஆகும். நானே பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஏற்கனவே தெரியுமா? இப்போது மலையாளம் சொல்ல போகிறேன். ஆமா, மாதிரத்தை கத்து வந்து இந்த வெள்ள அசத்தால் 1000 பேர் வாங்க வருவாங்க, போவாங்க. இது கணக்கு தான் சொன்னாங்க. அதனால மலையாளம் போக 20 சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் எனக்கு செல்லத்தான் வேண்டுமா? ஆமா அத்தா, இத பாருங்கள் அத்தா, நான் இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் அத்தா. சந்தோஷம். ஏறி முதல்ல என்னன்னு சொல்ல, உன்னை அடிச்சு நம்ம 3 மாத கர்ப்பிணி சரிவிடு. ஏதோ ஆத்திரத்தில் அறிவு வந்துருக்கு. உன்னை அடுத்தது தவறுதான் இருந்தாலும் பரவாயில்ல, 20 சந்தோஷமாக இருக்கு. ஆமா, எப்படி தெரியுமா? எப்படி? அத்தா,
இப்படி ஆடி பாடி கொண்டிருந்தார்.